எங்க இந்த அம்மாவை பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே மாதிரி ஜுவல் அப்படின்னு எல்லாமே ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. அடி யாரு இதெல்லாம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கேட்டா எனக்கே பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தது அப்படின்றாங்க. அவங்க அம்மாவும் அதே சொல்றாங்க. யாருமா பாய் ஃப்ரெண்ட் காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டைம்ல அந்த பையனும் வராங்க. டேய் நீ தானடா என் பாய் ஃப்ரெண்ட், என்னடா என் அம்மா கூட இருக்க அப்படின்னு குரு குரு குருன்னு பார்த்தாலும் எதுவுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லல. அடுத்த நிமிஷம் பாய் ஃப்ரெண்ட் எங்கடி அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. இதோ இவன் தான் அம்மா அப்படின்னு யாருன்னே தெரியாதவன்னு புடிச்சு இழுத்து அவங்களுக்கு காசையும் கொடுத்து நிறுத்தி வச்சிடறாங்க. ரொம்ப அழகா இருக்கப்பா, நைட்டு டின்னருக்கு வந்துரு என் பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அந்த நாள் நைட்டு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. டேய் ஏமா வைப்பற ஏமாத்துறா நீ அப்படின்னு. உங்க அம்மா தான் எனக்கு எல்லா செலவுமே பண்றாங்க, அதனாலதான் உங்க அம்மாவை பிக்கப் பண்றேன், நீ வேணா என் கூட இரு அப்படின்னு ரொம்ப சீப்பா பேசுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க கடுப்பாயி இவ வந்து நீ சீட் பண்றாமா, இவ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்றாங்க. சீ போடி உனக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க அம்மா அலட்டிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த செகண்ட் இருமா உன நம்ப வைக்கிறான் அப்படின்னு அவனை அப்படியே பின்னாடியே வர வச்சு எல்லாம் பேச வச்சு அவங்க அம்மா முன்னாடியே நிக்க வச்சாங்க. டேய் நீ சீட்டரா, வெளியே போட அயோக்கிய ராஸ்கலா அப்படின்னு கடைசியில துரத்தி விட்டாங்க.